இயேசு கிறிஸ்து நாம் தெரிந்து கொண்ட 12 சீஷர்கள் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தானே தெரிந்து கொண்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள்ல எப்படி இந்த யூதாஸ் கரித்து பிசாசானவனாக மாறினான் என்று பாத்தீங்க அப்படின்னா, அது ஒரு இன்ஸ்டன்ட்ல, ஒரு நொடி பொழுதுல நடந்தது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் கடக்க கடக்க அது நடந்தது. அல்லேலூயா. அதாவது அவன் ஆரம்பத்திலே பாருங்க, வசனம் சொல்லும், அவன் பணம் பையை உடையவனாடு அப்படின்னாலே அப்படி சொன்னான் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு வெளியேறப்பட்ட ஒரு பரிமள தைலத்தை அந்த பெண் காணிக்கை உடைத்து இயேசுக்கு செலுத்தும் பொழுது அவன் சொல்லுவான், இதை தரித்திரது கொடுத்துருக்கலாமே என்று. அது வசனம் சொல்லும், அவன் அந்த இதை குறித்து கவலைப்படாம அவன் பணம் பையை உடையவனானபடினாலே அதை அப்படி சொன்னான்னு. அல்லேலூயா. ஆமாங்க. அவன் அப்பவே ஒரு பணம் என்ன, ஏதோ ஒரு உலகத்தின் விதை அவன் மனசுல விழுந்துருச்சு. அல்லேலூயா. எப்பவுமே நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்க முழு இருதயமும் இயேசு கிறிஸ்துவிடம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டார். இப்ப நீங்களும் அவளை தெரிந்து கொண்டாதான் 2 பேரும் ஐக்கியமாக இருக்க முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில தியாகம் பண்ணினார். நீங்களும் அந்த தியாகத்தை விசுவாசித்து அவர் கூட இருந்தாதான் ஐக்கியமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்படி ஐக்கியமாக இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தின் சித்தத்துக்குள்ள போயிருவீங்க, இந்த பிசாசின் எண்ணங்களுக்குள்ள விழுந்துருவீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் இயேசுவையே மறுதளிக்க வைத்து விடும். இயேசுவையே பணத்தை வாங்கி இயேசுவை காட்டி கொடுக்க வைத்து விடும். அல்லேலூயா. மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி அவன் திரும்பவும் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்க விரும்பல. அவன் தன்னை தானே மாய்த்து கொண்டான். அல்லேலூயா. நான் சுய கிரியைகளிலேயே ஏதோ ஒரு முடிவை தேடி கொண்டான். அல்லேலூயா. மிக கொடூரமான ஒரு விஷயம் அது. அல்லேலூயா. அதனால முழு இருதயமும் இயேசு கிறிஸ்துவிடம் கொடுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட ஒருத்தவன் பிசாசானது காரணம் அவன் இருதயம் இயேசு கிறிஸ்துவிடம் இல்ல. அவன் ஆனா எப்பவுமே இயேசு கிறிஸ்து கூட நடந்தவனாக காணப்படுகிறான். அல்லேலூயா. அவன் இருதயம் பரிசேயர் சதுசேயர் கூட இருந்தது. அவன் இருதயம் இந்த உலகத்தோட இருந்தது.